ஆனா விஜய் அவர்கள் இன்னும் பேச்சில் நிறைய உள்ளடக்கங்கள் வேண்டும். இது வந்துட்டு அவருடைய செல்ஃபை அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் நிறைய உள்ளடக்கம் வேண்டும். இன்னும் பேச்சியில ஒரு அழுத்தம் வேண்டும். எப்படி அழுத்தம் என்றால் நிறைய அந்த டயலாக்ஸ், அந்த இது எதுகை முனை எல்லாம் கரெக்ட் தான். பட் அதையும் கடந்து ஒரு அழுத்தம் வேண்டும். பேச்சில் அந்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்ததையும், அது எதற்காக குறைந்ததுங்கிறதும் எனக்கு தெரியல. குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ திமுக எப்படி ஆண்டதுன்னு தெரியுமா? பேச்சு அதிகாரம் தான். பேச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பலமே ஆளக்கூடிய தகுதியை கொடுக்கும், மக்கள் மத்தியில ஆதரவையும் கொடுக்கும். சோ மண்ணே பேச்சால் ஆளப்பட்டதுதான், சத்தியமா சொல்றேன். ஆமா, அண்ணா அவர்களினுடைய பேச்சை கேட்க விடிய விடிய காத்துட்டு இருந்திருக்காங்க. நான் உங்களுக்கே தெரியும், நிறைய மேடைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, மக்கள் மனதோ நித்திரை, எங்களுக்கு அழிங்கள் முத்திரை. அது என்னன்னா, அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவருடைய பேச்சுக்காக குழந்தை குட்டியோட காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சான். இவர் போய் மேடை ஏறி மக்கள் எல்லாம் பார்த்திருக்காரு. இதற்கு பிறகும் பேசி இவங்க தூக்கத்தை கெடுக்கணுமா, ஐயோ பாவம் சொல்லிட்டு இந்த டயலாக சொல்லிட்டு வெளியே போனாரா. சோ இது பல மேடைகள்ல, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பேச்சு போட்டி போகும்போது நடுவர்கள் தவறாமல் சொல்லக்கூடிய இந்த 4 வரி வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே அப்படி பேச்சால் ஈர்த்தார்கள். அதே மாதிரிதான் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சுக்கு ஈடு இணை சொல்ல முடியுமா? அவருடைய வசனத்திற்கு உண்மையிலேயே பூம்புகாராக இருக்கட்டும், பராசக்தியா இருக்கட்டும், வேற லெவல் அவர். சோ பேச்சு என்பது மக்களை ஆளும். அந்த பேச்சு திறமையை நீங்க இன்னும் கொஞ்சம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக. அதற்கு பிறகு டிவிக்கு தொண்டர்களுக்கு நான்